சாண்ட்விச் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கால் கிலோ அரிசி பச்சரிசி ஊற வச்சு போட்டுக்குவோம். இது கூட 100 கடலைப்பருப்பு ஊற வச்சு போட்டுக்குவோம். ரெண்டு வரமிளகாய், தேவையான அளவு உப்பு, ஸ்மால் பிஞ்ச் பேக்கிங் சோடா, பூண்டு உரிச்சு கொஞ்சம் போட்டுக்கணும். தண்ணி ஊற்றி ரொம்ப நைஸாக அரைக்காம ரவை மாதிரி அரைச்சிக்கணும். இந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு அரைக்கும் போதே இந்த அளவு வச்சுக்குவோம் தண்ணி. இப்போ உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம். 100 கிராம் கடலைப்பருப்பு ஊற வச்சு முழுசாக போடணும். தண்ணி கொஞ்சம் கலந்துக்கங்க. ஏன்னா இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் தட்டை வந்து நைஸாக இருக்கும். ரொம்ப தண்ணி ஊற்றாமல் இப்படி இருக்கணும். இது மாதிரி குழியாக இருக்க தோசைக்கல் அல்லது தட்டையாக இருக்க கடாயை எடுத்துக்கணும். அதில் ஆயில் போட்டுட்டு ஆயில் சூடானோன்னு இப்படியே ஊற்றி விடணும். கடாயெல்லாம் வைக்கணும். இப்போ இதை பிரட்டி போட்டு